ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போகிறோம் தெரியுமா? பொதுவாக உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் அது ஒரு பயமாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தெரியுமா? மரண பயம். மரணத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, இதெல்லாம் நமக்கு தெளிவாக இருந்தால்தானே பாபா சொல்கிற முயற்சிகள் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அல்லது பாபா என்னவோ சொல்லிகிட்டே இருக்கிறார், பற்றற்ற நிலையில் இருங்க, அஷரீரியாக இருங்க, மரணம் முன்னாடியே இருக்குது, பின்னாடி இருக்குது, மேலே இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, வீட்டை நினைவு செய்யுங்க. கடைசியில் போகும்போது ஆத்மா எப்படி போகணும்? வெண்ணெயில் முடி எடுக்கிற மாதிரி போகணும், சந்தோஷமாக போகணும், கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் சொல்கிறார் பாபா. அப்படின்னா அதில் என்னவோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். மரணத்தில் என்னவோ சில விஷயங்கள் அடங்கி இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்புறம் லைஃப் இருக்கா, என்ன நடக்குது அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஆவல் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள், நம்ம மரணத்தை பற்றி ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம என்ன சொல்வோம்? ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுத்து, உடலை மாற்றிடுச்சு, அப்படிலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்வோம். அது உண்மை தானே. உடலை விட்டு ஆத்மா வெளியே போயிடுத்துன்னா அது மரணம்னு சொல்வோம். அல்லது புதுசாக வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எப்போ ஆத்மா உடலுக்குள்ளே நுழையிறதோ அப்போ பிறப்பு, உடலை விட்டு வெளியேறும் போது இறப்புன்னு சொல்வோம். மற்றபடி ஆத்மாவுக்கும் மரணம் இல்லை அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான். இருந்தாலும் ஒரு உடல்ல இருந்து ஆத்மா இன்னொரு உடலை எடுக்கிறதுக்குள்ள இந்த மீன் டைம் என்ன நடக்குது இல்லை? எல்லாருக்கும் அந்த வேற எதுக்கும் பயப்படாதவங்க கண்டிப்பா என்ன பண்றாங்க? மரணத்துக்கு பயப்படுவாங்க. மரண பயம் யாருக்கும் அது விதிவிலக்கு கிடையாது. எல்லாருக்குமே, எப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த மரண பயம் இருக்கு. சிலருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரஷன் சிலதெல்லாம் இருக்கு. இப்போ உயிர் போற மாதிரி வலிச்சது, உயிரே போற மாதிரி இருந்தது, அது என்னது உயிரே போற மாதிரி இருக்கு, அல்லது உயிர் போற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் என்ன? போகிறதுனா என்ன, திரும்பி வர்றதுன்னா என்ன? அப்போ நம்ம உடலை விட்டு ஆத்மா போகும்போது அது என்ன நடக்குது, அந்த ப்ரோசஸ் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம முயற்சி ரொம்ப நல்லா செய்யலாம். இன்னும் நல்ல விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாபா நல்லா சொல்லி கொடுத்துட்டார். எல்லா வேத சாஸ்திரங்கள் புராணங்களுடைய சாராம்சம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்றார். எல்லாமே தெளிவா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டால் முயற்சி வேகமா செய்யலாம், தீவிரமா செய்யலாம், நல்ல குவாலிட்டியா கூட செய்யலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே சில நேரத்துல பாபா மரணம் முன்னாடி இருக்குன்றாங்க. ஆமான்வோம், தலைக்கு மேல இருக்க மரணம்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பின்னாடியே இருக்குன்னுவாங்க. அப்போ இவ்வளவும் சொல்லும் போது நீங்க சந்தோஷமா உடலை விட்டு போகணும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இன்னும் சில நேரத்துல பாபா சொல்றாரு, அது மரணத்துக்கு கூட ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க. அதாவது பெட்டர் லிவிங் அப்படின்வாங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங். வாழும்போது நல்லா வாழணும், இந்த சரீரத்தை விட்டு போகும்போது எப்படி போகணும், நல்லா போகணும். இதுதான் பாபாவனுடைய ஞானம். சந்தோஷமா வாழுங்க, அதே நேரத்தில் இந்த உடலை விட்டு போகும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போகணும். அது முடியுமா? அப்படி முடியும்னா யாருக்கெல்லாம் முடியும்? அப்போ யார் பற்றற்ற நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு முடியுன்றார் பாபா. யார் ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாரு இல்லைன்னு இருக்காங்களோ அவங்களால முடியும் அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, இது தெரிஞ்சுக்கலாமா? கருட புராணத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதையும் பாபா சொல்ற ஞானத்தை ரெண்டையும் நம்ம இது பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப மனசுக்குள்ள ஒரு தெளிவு அப்படின்றது வரும். அப்போ அந்த கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு முன்பு என்னென்ன நடக்குது. இப்போ ஒரு 4 or 5 hours முன்னாடி அந்த மனிதன் என்ன சாக போறா, இறக்க போறா அப்படின்னா அப்போ அந்த 4 hours 5 hours முன்னாடியே முதல் நடக்கிற அந்த இது என்ன ப்ரோசஸ்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அர்த் சோல் சக்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு, பாதங்களுக்கு கீழே. அந்த பூமிக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் ஆகுமா. அதனாலதான் கால்கள் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது,
கூல் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இது ஒரு 4 or 5 hours முன்னாடி நடக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு கனெக்ஷன், செகண்ட் ஸ்டெப் மரணத்தில் என்ன நடக்குது அந்த ப்ரோசஸில் அப்படின்னா, ஆஸ்ட்ரல் கார்டு அப்படின்னு நம்ம பாடியில் இருக்குது. இது சூக்ஷ்ம கனெக்ஷன். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அந்த உடம்பையும் ஆத்மாவையும் கனெக்ட் பண்ணுறது தாட் அல்லது மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சூக்ஷ்ம எனர்ஜி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆஸ்ட்ரல் கார்டு அப்படின்வாங்க. அந்த சூக்ஷ்மமான தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, கனெக்ட் பண்ணுறது, அதே போல் இது சூக்ஷ்மமான ஒரு கொடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கட் ஆயிடுது. இந்த ஒரு கார்டு தான் அல்லது இந்த வயர் அல்லது இந்த கொடி தான் என்ன பண்ணுதுன்னா ஆத்மாவே நிறுத்திருக்கு, பாடியில் நிறுத்திருக்கு. இப்போ இந்த கனெக்ஷன் கட் ஆன உடனே, இது டிஸ்கனெக்ட் ஆன உடனேயே அது ஆத்மா மிதங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து லைட்டாக இருக்கு இல்லையா, அப்போ மேலே போகும், இன்னும் மேலே வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் போயிடணும், அப்படி போய் உடம்பை விட்டு, அதாவது உன்னுடைய ரோல் முடிஞ்சது, இனி இந்த உடல்ல உனக்கு இல்லை பார்ட், நீ போகணும் அப்படின்னு அது கட் ஆகுது. ஆனால் என்ன நடக்குது ப்ராக்டிக்கல்ல, ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆத்மா கட்டான பின்னாடியும் போக விருப்பப்படுறதில்லை. போகணும் வெளியில, ஆனால் அந்த ஆத்மாவுக்கு வந்து ரொம்ப உடல் மீது பற்று இருக்கிறதுனால போக மறுக்குது. இல்லை நான் போக மாட்டேன். அதுதான் அந்த முகத்தில் வந்து சுழிவு, கையில் காலில் ஒரு மாதிரி ஒரு வலி மாதிரி நமக்கு தெரியும். அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கள பார்த்தா அந்த முகத்தில் ஒரு மாதிரி ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சுழிவெல்லாம் கூட அந்த கடைசி நேரத்தில் தெரியும். ஏன் அப்படின்னா அது வந்து போக விருப்பப்படலையா, ஆனால் வேற வழி இல்லை, வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ அந்த ஆத்மா வெளியில் வந்துடுது. அது மரணம், இறந்து போயிடுது அப்படின்னெல்லாம், இறப்புன்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆத்மா வந்து ஏற்றுக்கிறதே இல்லையா, இல்லை நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் சாகலை அப்படின்னு நினைக்குமா அந்த ஆத்மா. எல்லார்கிட்டையும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லார்கிட்டையும் போய் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் போகலை, நீங்கள் ஏன் அலறீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்கள் முன்னாடி தான் இருக்கிறேன், நான் சாகலைன்னு மன்றாடுமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய். ஆனால் யாரும் புரியாது, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் அழுதுட்டு அல்லது போயிட்டாங்களேன்ற துக்கத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆத்மா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் வரவங்க எல்லாம் போயிட்டியே அப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உணருமா, ஆமாம் இந்த உடலை நான் விட்டுட்டேன். ஆனாலும் அந்த ஆத்மா அங்கேயே இருக்குமா, அந்த டெட் பாடி இருக்குது அப்படின்னா அந்த பாடி சுற்றியே இருக்குமா, அல்லது ஒரு 12 feet ஹைட்டில் சீலிங் ஹைட்டில் அந்த ஆத்மா அங்கேயே வந்து சுற்றிட்டு அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் என்ன செய்யணும், யாராவது உடலை விட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம போய் தியானம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், நல்லது ஏதாவது செய்யணும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு சக்தி வந்து கிடைக்கிது, உணர முடியுது. ஆமாம் இந்த உடலை நான் விட்டுட்டேன், நான் இப்போ வேற இன்னொரு உடலுக்குள்ளே போகிறதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். அதனால அந்த நேரத்தில் அந்த ஆத்மாவை பற்றி நல்லது நம்ம வந்து சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா இது என்னன்னா இங்கே தான் சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா போகும்போது அந்த வெறுப்பு உணர்வு அல்லது பொறாமை உணர்வு, துன்பம் அல்லது கஷ்டப்படுத்திருந்தா யாராவது அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து கொண்டு போயிடுது அப்படின்னா அடுத்த பிறவிலையும் தொடரும். அதனால ஒரு ஆத்மா உடலை விட்டு அல்லது சாவுக்கு போகிறோம் நம்ம அப்படின்னா அந்த ஆத்மா கிட்ட நம்ம வந்து அந்த ஆத்மாவை மன்னிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நாம் கூட மன்னிப்பு கேட்கணும் மனசார. அப்படி அந்த மன்னிப்பு கேட்கும்போது அந்த ஆத்மா ஒரு சந்தோஷமான ஒரு அதாவது லைட் ஹார்ட்டட் அப்படின்வாங்க, மனசில் எந்த விதமான சுமைகள் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், வலி இல்லாமல் அந்த ஆத்மா வந்து போகிறதுக்கு நம்ம உதவி வந்து செய்யணுமா. அதனால அந்த நேரத்தில் நமக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க, அல்லது அவங்க நமக்கு ஏதாவது செய்திருந்தால் மன்னிச்சிடுங்க, அந்த ஆத்மா நல்லபடியாக போகட்டும். இல்லைன்னா அந்த ஆத்மா அப்படியே அந்த சீலிங்லேயே அந்த 12 feet ஹைட் சொன்னேன் இல்லையா,
அப்போ அந்த சீலிங்லேயே அந்த ஆத்மா இருந்துக்கிட்டே வந்து இருக்குமா, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த ப்ரொசெஷன் போகல நம்ம வந்து அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு, இறுதி இதெல்லாம் செய்து கொண்டு போகிற சுடுகாடுக்கு, கிரிமேஷனுக்கு, அப்போ கூட அந்த ஆத்மா கூடவே வருமா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மெமரியில் இருக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன். எப்பயாவது நம்ம ரோடில் ஏதாவது ப்ரொசெஷன் பார்த்தோம், அந்த டெட் பாடியை கொண்டு போகிறாங்கன்னா அது வெறும் பாடி போகலை, அதை சுற்றி அந்த உயிரும் என்ன இருக்கு, சூக்ஷ்ம உடல்ல இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்த உடலுக்கு என்ன தேவையா இருக்கு, நல்ல வைப்ரேஷன் தேவை. ஒரு காலத்துல இருந்தது, டெட் பாடி போயிட்டே இருக்குன்னு நிற்பாங்க, ஏதோ மௌனமா நிற்பாங்க, கடவுளை நினைப்பாங்களோ என்ன செய்வாங்களோ அதாக மொத்தம் நிற்பாங்க. இப்போ எல்லாம் இல்லை, யாரோ போயிட்டு இருக்காங்க, இவங்க அவசரம் இவங்களுக்கு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து நல்ல அந்த ஆத்மா வந்து நல்லா இருக்கணும், நல்லா பிறவி எடுக்கணும், அமைதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு அப்போ தாங்கி கொள்ற சக்தி இருக்குமா. இல்லைன்னா அக்செப்டே அதால பண்ண முடியாதா. நான் இறந்துட்டேன், இப்போ நான் வேற உடலுக்குள்ள போகணும்னா, அதுவும் திடீரென்னு இறந்து போயிருப்பாங்க இல்லையா, பல நாள் நோயில படுத்து அதுக்கப்புறம் உயிர் பிரிஞ்சிருக்குன்னா கொஞ்சமாவது பெட்டரா இருக்குமா. ஏன்னா அவங்களால இனி நம்ம வாழ முடியாது, வாழ தகுதி இல்லை அப்படின்னுலாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. ஆனால் திடீரென்னு யாராவது இறந்து போயிருக்காங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில், ஏதோ ஒன்று அந்த ஒரு சடனாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து நானா இருந்துட்டேன் எப்படின்னு அதுக்கு ஏற்றுக்கவே முடியாதா. அதனால அதுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், சகாஷ் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா, அதெல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அந்த பாடியை அடக்கம் பண்ணுவாங்க, இல்லை எரிச்சிடுவாங்க. அதுக்கு ஆன பின்னாடி தான் ஆத்மா கொஞ்சம் உணருதா, ஓஹோ இது மண்ணோடு மண்ணா போகக்கூடிய உடல், பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் அதோடு சேர்ந்துடுச்சு, இனி எனக்கும் அந்த உடலுக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை, அந்த உடலுக்குள்ள நான் ரிட்டர்ன் போக முடியாது, இல்லைன்னா வந்து உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுமா அந்த ஆத்மா. அதனால ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த 7 நாள் அதுக்கப்புறமா கூட அந்த பாடியை எரிச்ச பின்னாடியோ அடக்கம் பண்ண பின்னாடியோ அந்த ஆத்மா போகாதா, அங்கேயே சுத்தி வருமா. குழந்தைகள் மீது அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப அன்பு இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துலயே போகுமா, அவங்க சாப்பிட்றது, அவங்க தூங்குறது. சில குழந்தைகள் சொல்லுவாங்கம்மா அப்பா வந்தாரு, என்கிட்ட பேசினாரு, வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன். அல்லது கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த குழந்தைகள் அதையே நினைச்சிட்டு இருக்கு போல மரணத்தை, அதனால சொல்லும் அப்படின்னு. ஆனால் அது இல்லை, அவங்களுக்கு அந்த குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு இருந்தது அப்படின்னா அப்போ அந்த குழந்தைகள் சுற்றியே வருவாங்களா. பணத்து மீது ரொம்ப வந்து பற்று இருந்ததுன்னா பீரோ சுற்றி பணம் எங்கே வச்சுருக்காங்களோ அதை சுற்றி வருவாங்களா. இல்லை வாக்கிங்கில் அன்பு இருக்குது, கார்டனுக்கு போவாங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்களா. சிலருக்கெல்லாம் சில ஹோட்டல்ஸ் பிடிக்கும், டீ கடை பிடிக்கும், விரும்பி வாழ்நாள் ஃபுல்லாக அங்கே டீ குடிச்சிருப்பாங்கன்னா அந்த டீ கடையில் போய் நிற்பாங்களா. இது போல் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த பிடிக்குமோ அந்த பிடிச்ச இடங்கள்லாம் போய் அந்த 7 நாள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா. அதனால தான் சாவு வீட்டில் நம்ம வந்து அந்த ஆத்மா உடல்ல பிரியும் போது கூட கீதை படிக்கணும்னு சொல்லுவாங்க, திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கணும், போகணும், அந்த ஆத்மா திரும்பி வரக்கூடாது, போகிறதுக்கு சக்தி வேணும். இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணலை அந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னா அந்த ஆத்மா பற்று இருக்கிற காரணத்தினால சுத்தியே வந்துகிட்டே இருக்கு. அதனால அதுலயும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆத்மாவால போகவே முடியாது. அதனாலதான் பாபா வந்து எந்த ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது, பற்றற்ற நிலையில இருக்கணும், எந்த நேரமும் மரணம் வரும், தயாரா இருங்கன்றதுல முதலே நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்றார். ஏன் அப்படின்னா நம்ம நல்ல விதத்துல போகணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இது 7 நாள் முடியுது இல்லைங்களா. இப்போ வந்து அந்த ஆத்மா அந்த 7 நாளைக்குள்ள எங்க போகுது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு டனல், ஒரு பெரிய டார்க் டனல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டனலை கடந்து போகுமா. இது ரொம்ப குரூஷியல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுமா ஆத்மா இந்த வழியில போகும்போது. அப்போ நிறைய தெய்வ சக்தி அல்லது அந்த யோக சக்தி, வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப தேவைப்படுமா. அப்போ அது கடந்து போகிறதுக்குள்ள 11 நாள் 12 நாள் ஆயிடுமா. அங்கே கடந்து கடைசியில் ஆத்மா வந்து ஒரு ஒளி உலகத்துக்கு போகுது அப்படின்னு கருட
கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அது 12 நாள் முடிஞ்ச உடனே 13வது நாள் அந்த சூக்ஷ்ம உலகம் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறார். அந்த கருட புராணத்தில் ஒரு ஒளி உலகத்துக்கு போகுது அந்த ஆத்மா. அங்கே அந்த மூதாதையர்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ் பார்ட்டி அல்லது சம்பூர்ண நிலை அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஆத்மாவே நல்லா ரிசீவ் பண்ணுவாங்களா. இப்போ அந்த 13வது நாள் நம்ம ஓமம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், யாகம் எல்லாம் வளர்த்து எல்லாம் பெருசாக செய்வோம் இல்லையா, செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்வோம் இல்லையா. எதுக்கு செய்யணும்னா அந்த ஆத்மா நல்லபடியாக அந்த 12 டேஸ்க்குள்ளே பயணத்தை முடிச்சிட்டு அந்த ஆத்மா அங்கே போகணுமா. இல்லைன்னா அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த ஆத்மா சூக்ஷ்ம லோகத்துக்கோ அல்லது அந்த ஒளி உலகத்துக்கோ போக முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆத்மா திரும்ப இங்கே அந்த சூக்ஷ்ம உடல்ல ஆவியாக அலைஞ்சிட்டு இருக்கோம். அதனால்தான் பாபா வாண்டரிங் சோல்ஸ் அப்படின்வாங்க, அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அப்போ அவங்கெல்லாம் துக்கம் கொடுப்பாங்களா, நெகட்டிவாக இருப்பாங்களா, பேயா, அப்படி இல்லை. ஆத்மா உடலுக்குள்ள இருக்கு. அது சூக்ஷ்ம லோகத்துக்கு போக முடியல, பற்றின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசைகள் காரணமாக அந்த ஆத்மா என்ன பண்ண முடியல, டன்னலை கடந்து அந்த ஒளி உலகத்துக்கு போக முடியல. அதனால மீண்டும் ஒளி உடல்லையே, சூக்ஷ்ம உடல்லையே இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் யாருக்கும் அது கஷ்டம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குமா, ரொம்ப துக்கமாக இருக்குமா. வீடு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா எப்படி இருக்கோ, தவிப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபீல் ஆகுமா. அதனால அந்த மாதிரி ஆகாமல் நடக்காமல் இருக்கணும்னா இதெல்லாம் சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தி மார்க்கத்தில் அந்த யாகம் எல்லாம் பண்ணுறாங்க, ஓமம் பண்ணுறாங்க, அவங்கள பேர் சொல்லி எல்லாம் தானம் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கும் பாபா நீங்கள் போக் வைங்க, யோகா பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து சங்கட்டனில் அந்த ஆத்மாவுக்கு யோகதான் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா அந்த ஆத்மாக்கள் அங்கே போகாது. சரி, போன ஆத்மாக்களுக்கு இப்போ அடுத்தது என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ அவங்க அந்த மூதாதியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த ஆல்ரெடி அங்கே சூக்ஷ்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், சூக்ஷ்ம லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபரிஷ்தாக்கள் அவங்கள வெல்கம் பண்ணுவாங்களா, ரொம்ப நல்லா அவங்கள வெல்கம் பண்ணுவாங்களா. அந்த வெல்கம் பண்ணும்போது அந்த வலி எல்லாம் அவங்க மறந்துடுறாங்களா. இப்போ இந்த நிலை சூக்ஷ்ம லோகத்துல இந்த ஆத்மாவுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, அது ஒரு உண்மையான உலகம், ரொம்பவும் தூய்மையான ஒரு ஒளி உலகம். இப்போ அந்த ஆத்மாவுக்கு உடல் இல்லாததுனால எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை, எந்த அகங்காரமும் இல்லாத நிலை. இந்த நிலை பியூர் ஸ்டேஜ் அப்படின்றார் பாபா. அந்த ஒரு தூய்மையான நிலையில, உண்மையான நிலையில ஆத்மா இருக்குமா, அந்த ஸ்டேஜ் அந்த நேரத்துல இருக்குமா. இப்போ இவங்கெல்லாம் கைட்ஸ் கூட்டிட்டு போறாங்க இல்லையா, கூட்டிட்டு போயிட்டு அந்த லைஃப்ல என்ன நடந்ததோ ரிவ்யூ காட்டுவாங்க. எல்லாமே ஒன்னொன்னா காட்சிகள் அவங்களுக்கே தெரியுமா. அதுதான் பாபா முரளியில என்ன சொல்றார், கடைசியில தண்டனை கிடைக்குதுன்னா காட்சி கொடுத்துட்டு தான் தண்டனை கொடுப்பாங்க, காட்சி இல்லாம தண்டனை இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா, நாம அந்த சூக்ஷ்ம லோகத்துல இருக்கும் போது, தூய்மையான நிலையில இருக்கும் போது, உண்மையான நிலையில இருக்கும் போது ஒரு லைஃப் ரிவ்யூ நடக்குது. அந்த ரிவ்யூ நடக்கும் போது நாம் மறைக்க மாட்டோமா, அல்லது காரணங்கள் சொல்ல மாட்டோமா, அல்லது எக்ஸ்கியூசஸ் நான் செய்யவே இல்லை, என் மேலே பழி போட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோமா, இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லையா, அல்லது பிடிவாதம் பண்ணுறது இல்லையா. ஏன்னா சரீரம் இல்லை, இல்லை, நான் அப்படின்ற அந்த அகங்காரம் இல்லை, நான் அப்படின்றத அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை. அதனால ஆத்மா ரொம்ப பியூர் ஸ்டேஜில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குமா. அப்போ அந்த பார்க்கும்போது அந்த லைஃப்னுடைய காட்சிகள் ஒன்னொன்று பார்க்கும்போது சில நேரத்தில் ஆத்மா ஐயோ நானா இப்படி பண்ணேன் அப்படின்றது அந்த பச்சாத்தாப உணர்வு வருமா. சில நேரத்தில் எனக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனே, நான் போய் அவங்கள மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்குமா. சில நேரத்தில் இவங்கள நல்லவங்க, இவங்கள போய் நான் இப்படி பண்ணிட்டேனே, கண்டிப்பாக நான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்குமா.
அதாவது சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டு வந்த வரோம் அப்படின்வாங்க. அதனால இந்த ஆத்மா அந்த பியூர் ஸ்டேஜில் இருக்கும்போது பச்சாத்தாப உணர்வுன்றது வருமா, அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணருமா, அப்போ அந்த அடுத்த எண்ணம் என்ன, அந்த உணர்வினுடைய அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட போய் மீண்டும் பிறந்து நல்லது செய்யணும், அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படியெல்லாம் உணருமா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நெக்ஸ்ட் லைஃபுக்கு ஆத்மா ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு இருக்கு, அல்லது தனக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் மற்றவங்க நமக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்குமா. அப்போ மீண்டும் அந்த இடத்துல போய் பிறக்கிறதுக்கு நினைக்குமா ஆத்மா. அப்போ அதுவே என்ன ஆயிடுது, ப்ளூ பிரிண்ட். அப்படின்னா அந்த ஆத்மா தான் எங்கே போகணுன்றது அந்த நேரத்தில் நிர்ணயிக்குமா. இங்கே ஒன்று என்ன அப்படின்னா, யாருமே ஜட்ஜஸ் இருக்க மாட்டாங்க, தர்மராஜோ ஜட்ஜஸ் கிடையாது. அதே நேரத்தில் யாருமே காட் இருக்காது, இறைவன் கூட இருக்க மாட்டார். ஆத்மாவே தன்னுடைய ஒரிஜினல் பியூர் ஸ்டேஜில் இருந்து எல்லாமே உணரக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறதுனால வேற யாருமே அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தானே உணர்றது அப்படின்னு எல்லாம் கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி உணரும் போது அது அடுத்தது கிரியேட் பண்ணுது. அடுத்த பிறவிக்கு என்ன தேவையோ, நான் எங்கே பிறக்கணும், நான் எப்படி இருக்கணும் அல்லது எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், எப்படிப்பட்ட தாய் தந்தை எனக்கு வேணும். பொதுவாக சொல்லுவாங்க, தாயை தேர்ந்தெடுக்க தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமை நம்மிடத்தில் இல்லை, நிறத்தை தேர்ந்தெடுக்க உரிமை நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் கருத்து. ஆனால் சூக்ஷ்மத்தில் பார்த்தோன்னா ஆத்மாதான் தன்னுடைய தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுக்குது, தன்னுடைய நிறத்தையும் எப்படி இருக்கணும் தான் அப்படின்றது அந்த பியூர் ஸ்டேஜில் உண்மையை உணர்ந்து அப்படி இருக்கும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாமே நீதான் தேர்ந்தெடுத்த, அதனால என்ன நடந்தாலும் அதில் என்ன இருக்குது, நன்மை இருக்குது. என்ன ஒரு காட்சி நம்ம முன்னாடி வந்தாலோ, எந்த சீன் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலோ அதில் என்ன இருக்குன்றார் பாபா, நன்மை இருக்குது. ஏன்னா அது நீ போட்ட ப்ளூ பிரிண்ட், நீ வேண்டிட்டு வந்த ஒரு லைஃப், நீ வேண்டிட்டு வந்த ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த சூழ்நிலை வரும்போது அடுத்த முறை நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை, உன்னால தான் இப்படி நடந்தது, நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு யாராவது சொல்ல நேர்ந்தால், கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கடவுளை நிந்திக்க நேர்ந்தால், ஒரு செகண்ட் யோசிங்க, உணருங்க, இது கடவுளுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, மற்ற ஆத்மாக்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இது நானா நினச்சது, இப்படி இருக்கணும் நானா வேண்டிக்கிட்டது, நானா விரும்பினது. அதுக்கப்புறம் அது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆகிடும். அதன்படி தான் நம்ம எல்லாமே அது ஆன பின்னாடி தான் அந்த ஆத்மாவுக்கு இப்படி இருக்கணும், சரி நான் உணர்ந்துட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு எல்லாம் அந்த ஆத்மா உணர்ந்த பின்னாடி தான் சில நேரத்தில் என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னும் கேட்குமா ஆத்மா. பச்சாத்தாப உணர்வு ரொம்ப வருமா, அதுக்கப்புறமா அமைதி ஆகுமா ஆத்மா. அப்புறம் ரொம்ப சாந்தமாகும் போது, ஒரு கூல் ஆகும் போது தான் அது இன்னொரு பிறவிக்கு தயாராகுமா. இப்படி தான் அந்த ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகும்போது இது எல்லாமே நடக்குது. அதனால தான் பாபா அடுத்த பிறவி ஒன்று சொல்லியிருக்காரு, நம்ம சத்தியுகத்தில் தான் எடுக்கணும், அதுவும் இருக்குது. மீண்டும் கலியுகத்தில் நம்ம பிறவி எடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார், அதுவும் உண்மைதான். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் அப்படின்றது இப்போ நமக்கு புரியுதா. ஏன் சுப பாவனை வையுங்கன்றார் பாபா, அல்லது கல்யாணக்காரி நேரம், நன்மை நடக்கிற நேரம், எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஏன் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னா, நம்ம அந்த நேரத்தில் நன்மைக்கேன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னா, கதாசிரியர் நான் தான். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் யார் எழுதுனது, நான் தான் எழுதியிருக்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர். அதனால இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னா சந்தோஷமாக நான் கடந்து போகணும். இது நான் எழுதின ஒரு கதை அப்படின்றதுனால அதை நான் கௌரவிக்கணும், இதை கடந்து போகணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக நம்ம கணக்கு முடிப்போம்.
ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தானே எழுதணும். அதுக்கப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, மீண்டும் பிறக்கிறோம் இல்லையா, குழந்தையா பிறக்குது. அதுலேயும் கணக்கு இருக்கு. ஆத்மா வந்து பொதுவாக என்ன சொல்றார் பாபா, 4வது இல்லது 5வது மாசத்துல வந்து அந்த இதில் ஊம்பில் தாயினுடைய கருவறையில் ஆத்மா நுழையுது. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் வந்து உருவாகுது அப்படின்வாங்க இல்லையா. அந்த வைப்ரேஷன், அந்த எண்ணம் என்ன நினைச்சதோ சூக்ஷ்ம வத்தனத்தில் ஆத்மா, அந்த எண்ணப்படி இப்போ தாயினுடைய கருவறையில் உடல் வந்து உருவாகுது. அந்த வைப்ரேஷன்ஸ்லேயே உடல் உருவாகுது. ஒரு சிலர் தான் 4வது 5வது மாதம் அந்த ஆத்மா நுழையுது. ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக கூட ஆகுமா. அவங்க ரொம்ப நல்ல புண்ணிய ஆத்மாவாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல சுப பாவனை, மன்னிக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் செய்திருப்பாங்கன்னா அவங்க லேட்டாக கூட, அந்த கருட புராணம் சொல்லுது 9வது மாசத்துல கூட ஆத்மா ஜஸ்ட் பிஃபோர் பர்த் கூட பிறக்குமா. அந்த மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆனால் சிலரெல்லாம் பாருங்க, அந்த ஆத்மா வந்து சில ஆத்மாக்கள் வயிற்றுல இருக்கு, இறந்தே பிறக்கும் போதே அதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆத்மா நுழையவே இல்லையோ என்னவோ, அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து இருக்கு. அதனால நம்ம எழுதுனது, நம்ம நினைச்சது, நாம விரும்பினது, அல்லது இது நம்முடைய ப்ளூ பிரிண்ட் தான் அப்படின்னு உணரும் போது அப்போ அது சந்தோஷமா குஷியில கடந்து போறோம் இல்லையா. அதுதானே பாபா சொல்லியிருக்கிறார். ஏன்னா மறந்துட்டோம். அந்த 40 நாள் குழந்தை பிறந்த உடனேயே 40 நாள் 60 நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு இந்த சூழ்நிலை எதுவுமே தெரியாதா. அப்போ வந்து பார்த்தீங்களா, நீங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு சிரிக்கும். இல்லை அந்த குழந்தைகள் தானாகவே எந்த இது இல்லாமல் அது பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கும். அப்படின்னா அது போன பிறவியினுடைய சிந்தனையில தான் இருக்குது. அது செய்த அந்த உறுதிகள் எல்லாம் ஞாபகம் இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த உலகத்தினுடைய அந்த ரெக்கக்னிஷன்ஸ் எல்லாமே எல்லாரையும் தாய் தந்தை அல்லது இந்த உலகம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பழசெல்லாம் ஆத்மா மறந்துடுமா. இங்கே தான் அந்த பிரச்சனை வரும். இதை மறக்கிறதுனால நம்ம இங்கே வந்துட்டு இது என்ன இப்படி இருக்குது, எனக்கே ஏன் இப்படி இருக்குது, ஏன் தலையெழுத்து இப்படி இருக்குது, என்னுடைய ராசி நல்லா இல்லை, என்னுடைய அதிருஷ்டம் நல்லா இல்லை, ஏன் நட்சத்திரம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம வந்து நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய ப்ளூ பிரிண்ட்டுடைய மிரர் தான் நம்முடைய ஜாதகம் அப்படின்றதும் நம்ம வந்து நினைக்கணும். அதனால்தான் அந்த டைமையும் அந்த பிறந்த இடத்தையும் சொன்னாலே எல்லா ஜாதகம் யூனிவர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. நம்முடைய ஜாதகம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம நினைச்சது எப்படி வாழணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் வந்து அவங்க ஜாதக ரூபத்தில் எடுத்து நமக்கு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ வந்து நாம் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாபா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா. இதில் ரொம்ப சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னா, வாழும் போதும் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு சரீரம் எடுக்கிறதுக்குள்ளேயும் அந்த இடையிலையும் நம்ம நல்லா இருக்கணும், அடுத்த சரீரத்துலேயும் நல்லா இருக்கணும். அதுக்காக சுப பாவனை நிறைய நமக்கு இருக்கணும். யார் மேலேயும் நமக்கு அந்த வெறுப்பு உணர்வு, மனசில் யார் மேலேயும் அந்த வெறுப்பு உணர்வு வச்சுருக்க கூடாது. கிளியர் பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க, அல்லது சாரி கேளுங்க, அல்லது அவங்கக்கிட்ட மன்னிப்பு நீங்கள் கேளுங்க இல்லையா. அது நம்ம வந்து செய்யாததுனால அந்த உணர்வு நமக்குள்ளேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போகும்போது அந்த சூக்ஷ்மத்தனத்தில் வேற எதுவுமே இருக்காது இல்லையா. அப்போ அந்த பார்த்துட்டு பழி வாங்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, அதனால தான் பாபா வந்து பழி வாங்குற உணர்வே வேண்டாம், நீங்கள் வள்ளல் ஆயிடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் எதுக்கு, நம்முடைய சேஃப்டிக்காகவும் நம்முடைய நல்ல எதிர்காலத்துக்காகவும். அதனால நல்ல நமக்குள்ள எந்த விதமான ஒரு நெகட்டிவ் உணர்வுகள் வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம். இப்போ என்னை கீழே வீழ்த்தணும், என்னை தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆத்மா என்னை வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னா அவங்கள பார்த்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம். இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, எனக்கு தடையாக வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நாம தான் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஆத்மாவுக்கு ஏதோ முன்னாடி போன பிறவில செய்திருக்கிறோம். நம்மள நினச்சிட்டோம் பியூர் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ஆத்மா கிட்டே போய் நம்ம கணக்கு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். அதனால சந்தோஷமாக கணக்கை வந்து முடியுங்க, சிரிச்சுக்கிட்டே முடியுங்க. அப்போ பாருங்க எவ்வளோ நல்லா நம்ம வந்து நிலைக்கு போக முடியும், உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதனால பாபா வந்து முன்னாடி எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஆனால் நமக்கு வந்து சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறது வந்து எப்படி இருக்கு,
குழப்பமா இருக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கல் ஒரு மாதிரியா இருக்கு, பாபா சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு, தியரி ஒரு மாதிரியா இருக்கு, ரெண்டும் மேட்ச் ஆகலை. அப்போ நம்புறதா வேண்டாமா, இது என்னது, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படியெல்லாம் தோணுது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, வேண்டாம். நாம எப்படி போகணும், என்ன செய்யணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இன்னொரு பிறவி எடுக்கணும்னா கூட நல்ல விஷயங்கள் நல்ல இதில் அந்த கடைசியில் பண்ணணும். அதனால நிறைய வைப்ரேஷன்ஸ், நல்ல வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். அந்த சரீரத்தை விட்டு போனவங்களுக்கு நல்ல போக் வைங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க. அப்போ அந்த ஆத்மா தான் உடலை விட்டு போயிடுச்சு, இதெல்லாம் செய்யணுமா, திவசம் எல்லாம் செய்யணுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சு, அந்த ஆத்மா இந்த உணவு சாப்பிடாது. ஆனால் நம்ம எந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் அதெல்லாம் செய்கிறோமோ அந்த எனர்ஜி கண்டிப்பாக அந்த ஆத்மாவுக்கு போகும். அந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு இது உணவாகும். இந்த உணவு அங்கே போகாது, ஆனால் அந்த சூக்ஷ்ம எனர்ஜி அந்த ஆத்மாவுக்கு ஒரு சத்து ஆகும் அல்லது சத்து உணவாகும். அதனால கண்டிப்பாக நம்ம ஒரு மரணத்தை லேசாக எடுக்காம நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாமே நம்ம செய்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஆத்மாக்களும் நல்லா இருப்பாங்க, நாம கூட நல்லா இருக்கலாம். கடைசியில் நம்ம போகும்போது எந்த நெகட்டிவ் உணர்வுகளும் நம்முடைய மனசுக்குள்ளே இல்லாமல் நேராக பாபா என்ன சொல்கிறார், எங்கே போகணும், சரீரத்தை விட்ட உடனே, சரீரத்தை விடும் போது கூட நம்ம கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி இன்னைக்கு கூட பாபா அஷரீரியா மாறுறதுக்கு பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். சொல்லாத நாளே இல்லை பாபா. அதில் அந்த பற்றற்ற நிலை, அஷரீரி நிலை, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், இது கடைசி இது நேரம் அப்படின்றதாவது உணர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா உண்மையிலும் நமக்கு மரணம் வரும்போது ஆத்மா நேராக பரந்தாமத்துக்கு பாபா கிட்ட போயிடும், வேற எங்கேயும் போகாது. இல்லைன்னா சாஸ்திரங்களில் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசி எல்லாமே துறந்தவர், எல்லாம் துறந்து பல வருஷங்கள் தவம் பண்ணவர் எல்லாமே. நீங்கள் அந்த சன்னியாசிகள் பார்த்துருக்கீங்களா, அவங்க செருப்பு அந்த பாதணிகள் அது மரத்தில் ஒரு மாதிரியா அந்த ஸ்பெஷல் டைப் ஒன்று ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது அப்போ அது கடைகளில் கிடைக்காது, அது செய்து தான் கொண்டு வரணும். அப்படி ஒருத்தருக்கு செய்து கொண்டு வர சொன்னாங்க. அவர் அந்த பாதணிகளை செய்து கொண்டு வரதுக்குள்ள இவர் முன்னாடி கொண்டு வராங்க. இவர் அதை பார்க்குறாரு, அந்த பார்த்து பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. உடனே அந்த சன்னியாசினுடைய உயிர் பிரிஞ்சதா, வேற ஒன்றும் அவர் அது தொடவும் இல்லை. அந்த பாதணிகள் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சார், அவ்வளோதான். அந்த நேரம் அவருடைய உயிர் பிரிஞ்சு போனது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அந்த புராணத்தில் அப்படின்னா, அவர் செருப்பு தைக்கிறவருடைய வீட்டில் போய் பிறந்தாரா. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது அவர் எல்லாம் துறந்தவர், பல வருடங்கள் தியாகம் பண்ணி தவம் பண்ணி கடும் தவம் பண்ணி எல்லாம் பண்ணவர். அப்போ அவர் கடைசி நேரத்தில் அந்த செருப்பை பார்த்து நல்லா இருக்கு நினைச்சதுனால அவர் செருப்பு தைக்கிறவருடைய வீட்டில் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? நம்ம செய்த கஷ்டம், முயற்சிகள், தியாகங்கள் இதெல்லாம் வீண் போகக்கூடாது. அதனால ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். கடைசியில் எந்த நிலையில் நினைவில் நம்ம போகிறோமோ அந்த நிலை அப்படின்றது இதுதான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அதனால் இனிமே இந்த ஒரு கவனம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இருந்தது அப்படின்னா தெளிவாக இருக்கும். பாபா சொல்கிற அத்தனை முயற்சிகள் நல்லா செய்து அடுத்த பிறவிலையும் நம்ம நல்லா இருக்கலாம். ஓம் சாந்தி.